Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக கார கொழுக்கட்டை, உளுந்து பூரணம் வச்சு கார கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போமா? ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை, அப்புறமா வெல்ல பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை எல்லாம் பார்த்துட்டோம். கடலைப்பருப்பு பாயசமும் பார்த்துட்டோம். இப்போ காரத்துக்கு இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சிட்டு லேசாக எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா அந்த சூடு ஏறுற வரைக்கும் லேசாக வதக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் சின்ன குக்கரில். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா அந்த முத்து பதமாக கொதிக்க வச்சுக்கலாம். அந்த ரோலிங் பாயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா இந்த முத்து பதமாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த மாவை உள்ளே கொட்டிடுங்க. கொட்டிட்டு அப்படி லேசாக அப்படி கலந்து விட்டிங்கன்னா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் கட்டி வெயிட்டும் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது இப்படியே விட்டுருங்க. அடுப்பு எரிய வேண்டாம், ஜஸ்ட் இப்படியே விட்டுடுங்க. இது வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வர்றப்ப இதை எடுத்து நம்ம பிசையலாம். இதை நல்லா இப்படி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி சேர்த்து வச்சு பிசைஞ்சோம்னாலே நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மேல் மாவு தயார். 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு அடிகனமான பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலில் சேர்ற இந்த நுரையை எடுத்து போட்டுடுங்க. இது தேவையில்லை. இது உடம்புல வந்து கபத்தை ஜாஸ்தி பண்ணும். ஸோ இது தேவையில்லை. ஒரு 10-12 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த உளுந்து வந்து நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக கவர் பண்ணி வச்சிடலாம் இதை. இப்போ இதோ பாருங்கள், 10 நிமிஷத்தில் உளுந்து வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இப்படி எடுத்து அமுக்குனா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகுது பாருங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை விட்டுட்டு இந்த உளுந்தை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இந்த சூடோட லேசாக மசித்தோம்னா நமக்கு நல்லா மசிச்சு கிடைக்கும். இல்லை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த தாளிக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம், 2 காய்ந்த மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் இந்த கார மிளகாயும் நீங்கள் அளவு வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பெருங்காயம், கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், பச்சை மிளகாய்களை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கருவேப்பிலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிகப்பு மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுக்கலாம். நான் ஒரு சிசர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வேக வச்சுருக்கிற உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து இப்படி சுருளை வர்றப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற திருவன தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். தயார் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு இந்த சொப்பு ரெடி பண்ணி அதுக்குள்ளார அந்த பூரணத்தை வச்சு கொழுக்கட்டைகளை செய்துக்கலாம். முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறத விட வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி என்னோடய பர்சனல் ஃபீலிங். பட்டு முதல்லலாம் வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உதிராக இருக்கும். அது சில நேரம் வந்து அது உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வசதி இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் நம்ம செய்துக்கலாம்.
இப்போ நம்மளோட கார கொழுக்கட்டைகள் தயார். இதை வந்து ஒரு எண்ணெய் தடவின இட்லி தட்டில் வச்சு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட உளுந்து பூரண கொழுக்கட்டை அல்லது கார கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறிடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.